வெட்டுக்கிளியும். ஒரு அழகிய தோட்டத்தில் குட்டி எறும்பு ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த எறும்பு உணவை தேடிக் கொண்டிருந்தது. அப்போது அதன் கண்ணில் மிகப்பெரிய ஜூசியான ஒரு உணவு கிடைத்தது. இதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. அதனை தன் முதுகில் தூக்கி சுமந்து கொண்டு தன் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தது. வரும் வழியில் ஒரு வெட்டுக்கிளியை பார்த்தது. அது மிகவும் மகிழ்ச்சியாக வயலின் வாசித்துக் கொண்டும் பாட்டு பாடிக்கொண்டும் இருந்தது. மிகப்பெரிய உணவை முதுகில் தூக்கி சென்று சிரமப்பட்டு கொண்டிருக்கும் எறும்பை பார்த்து, நில் குட்டி எறும்பே, ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறாய்? ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறாய்? வா, என்னுடன் வந்து விளையாடு என்றது. எறும்போ, நான் இப்போது உன்னுடன் விளையாட முடியாது. இன்னும் சிறிது நாட்களில் பனிக்காலம் வந்துவிடும். இப்பொழுதே உணவை சேர்த்து வைத்தால்தான் பனிக்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்றது. அதற்கு வெட்டுக்கிளி நக்கலாக, இந்த வயல்வெளியில் நிறைய உணவுகள் இருக்கிறது. ஏன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டும்? இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றது. எறும்பு வெட்டுக்கிளியின் பேச்சை கண்டு கொள்ளாமல் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் பனிக்காலத்தில் நாம் உணவுக்கு என்ன செய்வோம் என்று கவலை சிறிதும் கூட இல்லாமல் வெட்டுக்கிளி பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருந்தது. சிறிது நாட்கள் கழிந்தன. பனிக்காலம் வந்தது. நிறைய பனிகள் கொட்டிக் கொண்டிருந்தது. வெட்டுக்கிளி உணவில்லாமல் பனியில் மிகவும் கஷ்டப்பட்டது. ஆனால் பனிக்காலத்தை நினைத்து உணவுகளை எறும்பு சேர்த்து வைத்திருந்தது. இது அவர்களுக்கு உதவியாக இருந்தது. மிகவும் மகிழ்ச்சியாக எறும்புகள் தனது வீட்டில் உணவுகளை உண்டு கொண்டிருந்தன. ஆனால் வெட்டுக்கிளியோ எந்த உணவும் கிடைக்காமல் பனியில் மாட்டிக் கொண்டிருந்தது. கதையின் நீதி: கடின உழைப்பு மற்றும் முன்னோக்கு திட்டமிடுவதன் முக்கியத்துவத்தை கதை நமக்கு கற்பிக்கிறது. நிகழ்காலத்திற்காக மட்டும் வாழாமல் எதிர்காலத்திற்காகவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. Please subscribe and more learning fun videos.